ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ. திஸ் இஸ் நம்மளோட இன்னைக்கு நான் வந்து ஸ்பாட் த எரர் ஏற்கனவே 1 to 40 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு 41லேருந்து 82 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் சிஜிஎலோட அந்த ஸ்பாட் த எரர் சீரீஸோட ஃபைனல் வீடியோ. ஓகே, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு முடிஞ்ச அளவு சிஜிஎல்ல ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் போடுற அளவுக்கு நம்மளால் பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? போன சிஜிஎல்ல அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சாப்டர் யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம்ப்ளீட் இட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் 2 வீடியோஸோட லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். இதில் 41 to 82 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆல் த 82 கொஷின்ஸை எடிட் பண்ணி நான் வந்து மொத்தமாக கம்பைல் பண்ணி ஐ வில் கிவ் யூ. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் யர் ரிவிஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் தான் இவன் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பாட் த எரரில் 41லேருந்து 82. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், he drives very reckless on the way ignoring all traffic rules. He drives சப்ஜெக்ட், அதுக்கேற்ற மாதிரி வேர்ப் வந்திருக்கு ப்ரெசன்ட் டென்ஸில், அப்போ அது தப்பு கிடையாது. வெரி ரெக்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே தான் மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்படாமல் ஊதாரித்தனமாக வண்டியை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ரெக்லெஸ்லின்னு வரும். ஓகே, அது வந்து அட்ஜெக்டிவ், எல்வை போட்டால் அது வந்து அட்ஜெக்டிவ். அவன் எப்படி ஓட்டுறான், அவனோட ஓட்டுற ஸ்கில்லு எப்படி ஓட்டுறான், அவன் ரொம்ப ஊதாரித்தனமாக ஓட்டுறான். அப்போ ரெக்லெஸ்லிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எரரே வந்துட்டு ரெக்லெஸ்லி. ஓகே, அடுத்தது, ஸோ ப்ரொஃபவுண்ட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் த நியூ பாலிசி. இட் இஸ் நாட் ஒன்லி சேஞ்ச் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பட் ஆல்சோ ரெடியூஸ்டு வித் overall efficiency across departments. Okay, so profound was the impact of the new policy. Okay, new policy oda impact வந்து நல்லாவே வந்திருக்கு. not only change recruitment but also reduced, அதுவும் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து அப்போ எதுவுமே மிஸ்டேக் இல்லை. இது வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு எரர். ஓகே, எரர்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பேட்டர்னை அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில். எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரியான எரர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு போடுறப்போ அந்த மாதிரி எரர்ஸ் வருதான்னு பாருங்கள். அது வராட்டி அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் படித்த நார்மல் ரூல்ஸ்லேருந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் பாருங்கள், ஸோ ப்ரொஃபவுண்ட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் த நியூ பாலிசி நாட் ஒன்லி சேஞ்ச் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் பட் ஆல்சோ ரெடியூஸ்டு வித் ஓவரால் எஃபிஷியன்சி. பட் ஆல்சோ ரெடியூஸ்டு. ஓகே, இந்த ரெடியூஸ்டு அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ரைட்டா? கம்மியாக இருக்குது. என்ன கம்மியாக இருக்குது? ஓவரால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. வாட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டு? ஓவரால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ஸோ வாட்டுக்கு ஆன்சர் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேனா? ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு இதில் வந்துட்டு சப்ஜெக்ட், ஓகேவா? சப்ஜெக்டு அது கூட வேர்பு வந்துட்டு உடனே ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்புக்கு டைரெக்டாக வர வேர்புக்கு உடனே பக்கத்துலேயே ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்பு என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, டிரான்சிட்டிவ் வேர்பு. ஓகே, டைரக்டாக வந்துட்டு அந்த மாதிரி வேர்புக்கு அடுத்ததே ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். இங்கேயும் ரெடியூஸ்டு அப்படிங்கிறது டிரான்சிட்டிவ் வேர்ப் தான். அப்போ இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. நம்ம வேர்போட டைரக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த டிரான்சிட்டிவ் வேர்புக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில எந்த ப்ரிப்போசிஷனும் போடக்கூடாது. ஓகேவா? எந்த ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். இந்த ரூலை வச்சு 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அப்கமிங்லேயும் இன்னும் ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் வரலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி டிரான்சிட்டிவ் வேர்ப் எரர் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஆனால் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொஃபவுண்ட் வாஸ் த இம்பாக்ட் ஆஃப் த நியூ பாலிசி தட் நாட் ஒன்லி சேஞ்ச் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பட் ஆல்சோ ரெடியூஸ்டு வித் ஓவரால் எஃபிஷியன்சி. பட் ஆல்சோ ரெடியூஸ்டு ஓவரால் எஃபிஷியன்சி. ஓவரால் எஃபிஷியன்சி மட்டும் தான் வரும். அப்போ இங்கே என்ன வராது? வித்துன்றது வராது. இங்கே வித்துங்கிறதா எரர். ஸோ தேர்டு தான் வந்துட்டு இங்கே எரர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள்,
the committee comprising experts from various fields have submitted. So subject verb agreementல தான் error. ஓகேவா? The committee comprising experts from various fieldல இருந்து ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த கமிட்டி தான். மித்ததெல்லாம் வந்துட்டு அதோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிளாஸில் வந்துடும். ஓகேவா? இது வந்து நவுன் கிளாஸ். இதுலேருந்து இது வரையுமே ஃபுல்லாகவே நவுன் கிளாஸ். அதில் கமிட்டிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். கமிட்டி சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஸோ ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். ஓகே, ஹேஸ் சப்மிட்டடுங்கிறது தான் கரெக்டானது. அடுத்தது த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, நம்ம 41 to 51 வரையும் வந்துட்டு 49 to 51 நினைக்கிறேன். 47 to 51ல 120 கிராமர் ரூல்ஸில் ஐ ஹாவ் டாட் யூ 1 கிராமர் ரூல். 1 இல்லை 2 கிராமர் ரூல்ஸு ஒரே இதா. த நம்பர் ஆஃப் அ நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப் அ நம்பர் ஆஃப். இதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா அ நம்பர் ஆஃப்னா வந்துட்டு அப்புறம் ப்ளூரல் நவுன் வரும். வேர்பு வந்துட்டு த நம்பர் ஆஃப்க்கு சிங்குலர் வேர்ப் வரும். ஆ நம்பர் ஆஃப்னா வந்துட்டு ப்ளூரல் நவுன் வரும். அதே மாதிரி ப்ளூரல் வேர்பு வரும். ஓகேவா? அந்த ரூல் தான் இந்த ரூலு. ஓகே, இது வந்து கொஸ்டின்ல எங்கே கேட்டிருக்காங்க நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா 120 கிராமர் ரூல்ஸ் படிக்கிறப்போ இங்கே கேட்டிருக்காங்க. சிஜிஎல்ஏ த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகே இந்த அட்வான்ஸ்டு ஒர்க் ஷாப் வேர் சர்ப்ரைசிங்லி லோ given that extensive promotion. ஓகே, த நம்பர் ஆஃப்னு வந்துச்சுனாலே வேர்ப் எப்படி இருக்கணும்? சிங்குலராக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? வேறு சர்ப்ரைசிங்ல ப்ளூரலாக இருக்குது. பாஸ்ட் ப்ளூரல் வேர்பாக இருக்குது. அப்போ பாஸ்ட்லேருந்து சரி சிங்குலராக மாற்றிடலாம். சிங்குலர் ப்ளூரல் வேர்புக்கு என்ன பண்ணணும்? சிங்குலர் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். சிங்குலர் வேர்பை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஓகேவா? சாரி ஃபார் கன்ஃபியூசிங். வாஸாக மாற்றிடணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் வாஸாக மாற்றிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்தது she emphasized on the need for regular practice to improve performances. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்ல டிரான்சிட்டிவ் வேர்பில் எரர் வரும் அப்படின்னு. இதுலேயும் பாருங்கள், she emphasized the need for regular practice. அவன் வந்துட்டு என்னை எம்பசைஸ் பண்ணால் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். மிச்சம் எந்த சென்டென்ஸ்க்குமே எரர் இருக்க மாதிரி தெரில, த நீட் ஃபார் ரெகுலர் ப்ராக்டிஸ். பட் இங்கே வந்து பாருங்களேன், வாட் ஷி எம்பசைஸ்டு த நீட் ஃபார் ரெகுலர் ப்ராக்டிஸ், அதுதான் அங்கே ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு என்ன வேர்பாக வரணும்? டிரான்சிட்டிவ் வேர்பாக வரணும். ஏன்னா வேர்புக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ? ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இங்கே ப்ரொபோர்ஷன் வரக்கூடாது, அப்போ ஆன் வராது. ஓகேவா? இந்த மாதிரி வேர்ப்ஸுக்கு அப்புறமே ப்ரிப்போர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது 1 or 2 டைம்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? நெய்தர் ஆஃப் த அப்ளிகன்ஸ் ஹாவ் சப்மிட்டட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் டு த ஆஃபீஸ் சைட். நெய்தர் ஆஃப் த அப்ளிகன்ஸ் ஹாவ் சப்மிட்டட். நெய்தர் ஆஃபுக்கு முன்னாடி நெய்தர் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், நெய்தர் அப்படின்னா 2 பேருமே கிடையாதுன்னு இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி தான் எய்தர்னா 2த்துல ஏதாவது ஒன்று மட்டும்தான் வரும். இந்த 2 வார்த்தைக்குமே வந்துட்டு ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வி யூஸ் சிங்குலர் வேர்பு. அப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்கு? ஹேஸ் வந்திருக்கு, ப்ளூரல் வேர்பு வந்திருக்கு. நம்ம சிங்குலர் ப்ரெசன்ட் வேர்பு ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது த நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷியஸ் வாஸ் குவைட் யூனிக் possessing characteristics that set it apart from all its known relatives. The newly discovered species ஒன்று இருக்குது. ஓகேவா? இங்கே வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருக்குது. ஸ்பீஷியஸுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அப்போ வேர்பும் சிங்குலராக இருக்குது. ஓகேவா? அங்கே எதுவும் மிஸ்டேக்கும் இல்லை. குவைட் யூனிக்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் இது வந்து சூப்பர் ஃப்ளூவஸாக இருக்குது. எப்படி அப்படின்னா யூனிக் அப்படின்ற வார்த்தையே வந்துட்டு தனித்துவமானன்னு அர்த்தம். ஓகேவா? அங்கே வந்து குவைட் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் மாதிரி. ஓகேவா? யூனிக் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு வகையான அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ், அதுக்கு வந்து எந்த குவாலிஃபையரும் தேவையில்லை. குவைட் அந்த மாதிரியான குவாலிஃபையர் தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு அந்த குவைட்டை வந்து எடுத்துடணும். அதே மாதிரி வந்துட்டு குவைட் அப்படிங்கிறதோட வந்துட்டு ஆல் யூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஐ எம் குவைட்டோட ஐ எம் குவைட் ஆல் வெல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த குவைட்டோட ஆல் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஆல் வந்தால் குவைட் வராது. இந்த மாதிரியான ஒரு 120 கிராமர் ரூல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் குவைட்டும் யூனிக்கும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது த கமிட்டி இன்சிஸ்டட் தட் ஈச் மெம்பர் ப்ரொவைட்ஸ் அ ரிட்டன் ரிப்போர்ட் பிஃபோர் த ஃபைனல் ப்ரெசன்டேஷன் ஷெட்யூல்டு நெக்ஸ்ட் வீக். இந்த எரரும் வந்துட்டு புதுமையான எரரு. ஓகேவா? இந்த எரர் பார்த்துக்கோங்களேன்.
இந்த இதில் இன்சிஸ்டடு அப்புறம் எக்ஸ்பிளைன்டு அப்படின்ற வார்த்தை, ஓகேவா? இன்சிஸ்டடு, எக்ஸ்பிளைன்டு, டிமாண்டடு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பின்னால் வர வார்த்தை வந்துட்டு சப்ஜெக்டிவ் மூடில் தான் வரணும். சப்ஜெக்டிவ் மூடில் தான் வரணும். அது என்ன சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னா, பின்னால் யூஸ் பண்ணுற வேர்பு, இந்த கமிட்டி வந்து இது இன்சிஸ்ட் பண்ணுச்சு, சிஎம் வந்துட்டு இதை டிமாண்ட் பண்ணுறாரு, இந்த ஸ்கூல் கமிட்டி வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் மோடு, ஓகேவா? சப்ஜெக்டிவ் மோடு. வேர்பு வந்து எப்படி வரும் அப்படின்னா, வேர்பு வந்துட்டு V1 பேஸ் ஃபார்மில் தான் வரும். ஓகே, பேஸ் ஃபார்மில் தான் வந்துட்டு அந்த வேர்ப் வந்து வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, இது வந்துட்டு மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்டு, டிமாண்டட் அப்படின்னு வந்துச்சுனாவே வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தான் வரும். இங்கேயும் அதே தான். அந்த கமிட்டி இன்சிஸ்டட் தட், கமிட்டி என்ன இன்சிஸ்ட் பண்ணாங்க, ஈச் மெம்பர் ப்ரொவைட்ஸ் ரிட்டன் ரிப்போர்ட். ப்ரொவைட்ஸ் வராது, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன வரும், ப்ரொவைட் ரிட்டன் ரிப்போர்ட் தான், ஓகேவா? ப்ரொவைடடுன்னு வராது. ப்ரொவைடட் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் எதுவுமே வராது. பேஸ் ஃபார்மான ப்ரொவைட் இப்படி தான், V1 ஃபார்ம் தான் வரும். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன்டு, டிமாண்டட், இன்சிஸ்டட் வந்தாலே அதுக்கப்புறம் வர சென்டென்சஸில் அந்த வேர்பு வந்துட்டு பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, அடுத்தது, த டைரக்டர் எக்ஸ்பிளைன்டு தட் ரிப்போர்ட் வாஸ் டிலைட் பிகாஸ் த டேட்டா வாஸ் நாட் எட் கலெக்டட். த டைரக்டர் எக்ஸ்பிளைன்டு த ரிப்போர்ட் வாஸ் டிலைடு. ஓகே, டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ரிப்போர்ட் வந்து டிலே ஆகிடுச்சுன்னு. ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. Because the data was not yet collected. Data was not, because the data வந்துட்டு plural form of the இது தானே, சப்ஜெக்ட் தானே, அப்போ were not yet collected தான் வரும். ஓகே, இதுதான் இங்கே எரர். சப்ஜெக்ட் verb agreement error. அடுத்தது இது பாருங்க. The company plans to hire a new group of interns. ஓகே, the company planned to hire new group of interns to assist with the upcoming marketing campaign this summer. Okay, the company plans to hire, company வந்துட்டு பிளான் பண்ணுது ஒரு group of interns வந்து ஹையர் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ இங்கே நியூ குரூப் ஆஃப் நியூ குரூப் ஆஃப் இன்டர்ன்ஸ் அப்படிதான் வரணும். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஹையர் பண்ண போகிறாங்க. யாரை ஹையர் பண்ண போகிறாங்க, வாட் they are going to appoint a new group of interns தான். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கண்டிப்பாக தேவை, a new group of interns அப்படின்னு. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இங்கே எரர். அடுத்தது, the expedition faced unforeseen challenges in the treacherous mountain terrain were evident from their delayed return and exhausted appearance. Okay, that the expedition faced unforeseen challenges நிறைய பார்த்துருச்சு இந்த எக்ஸ்பெடிஷன். ஓகேவா? இந்த treacherous mountain terrain, இந்த treacherous mountain terrainல அதிகமான ஒரு இதை சேலஞ்சஸை பார்த்துருச்சு, அன்ஃபோர்சின் சேலஞ்சஸை பார்த்தாச்சு. were evident, எதுக்கான எவிடென்ட்டு, இதுக்கான கரெக்டான சப்ஜெக்ட் என்ன, தட் அப்படிங்கிற இந்த நவுன் கிளாஸுக்கு நிறைய, இந்த எக்ஸ்பெடிஷன் தான் நிறைய சேலஞ்சஸை பார்த்துருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பெடிஷன், அந்த தட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே மெயினான சப்ஜெக்டே, இந்த நவுன் கிளாஸோட மெயினான சப்ஜெக்டே தட் த எக்ஸ்பெடிஷன் தான். ஓகே, அப்போ இங்கே வேர் எவிடென்ட் வராது, என்ன வரும், வாஸ் எவிடென்ட் தான் வரும். இதுவும் வந்து சப்ஜெக்ட் verb agreement error தான். ஓகேவா? அடுத்தது, the sudden influx of tourists attracted by the newly opened resort have caused significant strain on the local infrastructure. சடன் இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப்க்கு முன்னாடி பார்க்க சொல்லியிருக்கேன்னா, சடன் இன்ஃப்ளெக்ஸுங்கிறது சிங்குலராக வந்திருக்கு. ஓகே, அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக வந்திருக்கு. பின்னால் வந்து வர வேர்ப் வந்து என்னவாக இருக்கணும், சிங்குலராக வரணும். ஓகே, தி சடன் இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்டட் பை த நியூலி ஓப்பன் ரெசார்ட். இது ஃபுல்லாக நவுன் கிளாஸு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேர்ப் வருது, ஹாவ் காஸ் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரெயின் டு த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்கே என்ன வரணும், ஹேஸ் தான் வரணும். ஏன், இங்கே வந்து சிங்குலராக வந்திருக்கனால இங்கே வந்து சிங்குலர் வேர்ப் தான் வரணும். அப்போ ஹேஸ் தான் கரெக்ட். ஓகே, ஹேவ் வராது. அடுத்தது, த நியூ டெக்கரேட்டிவ் பில்லோஸ் பர்ஃபெக்ட்லி காம்ப்ளிமெண்ட் த கலர்ஸ் ஆஃப் த சோஃபா அண்ட் த கர்டைன்ஸ் டையிங் த ஹோல் ரூம் டுகெதர். த நியூ டெக்கரேட்டிவ் பில்லோஸ் பர்ஃபெக்ட்லி காம்ப்ளிமெண்ட். இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இந்த ஹோமோஃபோன்ஸை வச்சு நம்ம போன வீடியோஸ்லேயே வந்துட்டு we have seen 3 errors, ரைட்டா? இப்போ இது வந்து 4th error. காம்ப்ளிமெண்ட், இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்னொரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது, COMPLEMENT. ஓகே, இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
ஐ போட்டு வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், யாரையாவது ஒருத்தவங்களை வந்துட்டு நீங்க பாராட்டுறீங்கன்னு அர்த்தம், ப்ரைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து இந்த நியூ டெக்கரேட்டிவ் பில்லோஸ் வந்துட்டு கலர்ஸை வந்து பாராட்டவா செய்து கிடையாது. அப்ப இந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா COMPL இடையில ஈவரை தான் யூஸ் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட், MENT, காம்ப்ளிமெண்ட், இந்த காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்கரேட்டிவ் பில்லோஸ்க்கு இந்த கலர்ஸ், அந்த சோஃபாவில் இருக்கிற சோஃபாவோட கலர்ஸ் கர்டைன்ஸில் அழகாக பொருந்துது அப்படிங்கிற மீனிங் தான் காம்ப்ளிமெண்ட். என்ன காம்ப்ளிமெண்ட்? COMPLEMENT இந்த வார்த்தை. ஓகே, இந்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ் எரரும் வந்திருக்கு கைஸ். ஓகே, அடுத்தது, the research team concluded that each participant submit their reports before the deadline on Monday. Okay, the research team concluded that, இந்த ரிசர்ச் டீம் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? each participant must submit. ஓகே, இங்க வந்துட்டு each participant must submit report. ஒருத்தரும் கண்டிப்பா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ரிசர்ச் டீம் வந்து சொல்லிட்டாங்க. தயர் ரிப்போர்ட்ஸ், இங்க வந்து எரர் வந்துட்டு ஈச் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறப்போ அது வந்து சிங்குலர் வேர்பு, சரி சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப இந்த மஸ்ட் சப்மிட்டுங்கிறது கூட வந்து மாடல் வேர்ப் வந்திருக்கனால இங்க சப்மிட்ஸ்ன்னு வராது, மஸ்ட் சப்மிட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வந்துட்டு மாடல் வேர்ப் வந்துட்டனால இங்கே இது இந்த மாதிரியான வேர்ப் வந்து கரெக்ட். ஏன்னா மாடல் வேர்ப் நம்ம கூட வந்துட்டால், மஸ்ட்டுங்கிறது வந்து மாடல் ஹெல்பிங் வேர்பு, அது கூட சப்மிட் வரப்போ நம்ம சப்மிட்ஸ்ன்னு எழுத மாட்டோம், சப்மிட்னு தான் எழுதுவோம். V1 பேஸ் ஃபார்ம் தான் என்ன யூஸ் பண்ணுவோம், மாடல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ இங்கே எரர் கிடையாது. ஒரு பார்ட்டிசிபெண்ட்டும் வந்துட்டு ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஈச்னாலே சிங்குலர் வேர்ப் வரும், அப்புறம் சிங்குலர் ப்ரொனவுன் வரும். இங்கே தயர் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிஸ் ஆர் ஹர்னு மாறும். ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து சிங்குலர் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணோம், ஆனால் இங்கே ப்ளூரல் ப்ரொனவுன் வந்திருக்கு, அதுதான் எரர். ஓகேவா, இதை நம்ம 120 கிராமர் ரூல்ஸில் 1 to 15 ரூல்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அடுத்தது, த பிளேயர்ஸ் இந்த நேஷனல் டீம் ஒர்க்ஸ் டயர்லெஸ்லின்னு இருக்கு. பிளேயர்ஸ் இந்த நேஷனல் டீம், நேஷனல் டீமில் இருக்கிற பிளேயர்ஸுங்கிறது ப்ளூரல், ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, சிங்குலர் வேர்ப் போட்டிருக்காங்க. ஒர்க் தான் வரணும், ஒர்க்ஸ் வரக்கூடாது, ஒர்க் டயர்லெஸ்லி. ஓகேவா, அடுத்தது, the CEO along with his senior advisors are traveling. The CEO along with அதே மாதிரி in addition to, அப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃப்ரேசஸ் இருக்குது. இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணணும், அந்த along with in addition to இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு முன்னாடியில் இருக்கிற சப்ஜெக்டை பார்த்து நம்ம வந்து வேர்பை போடணும். ரைட்டா, இங்கே என்ன வந்திருக்கு சப்ஜெக்ட் along withக்கு முன்னாடி CEO வந்து சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலர். அப்போ வந்து வேர்ப் வந்துட்டு எப்படி வரணும், ஆர் வராது, இஸ் தான் வரும். ஓகேவா, அடுத்தது, the strict rules of the library don't let students to make more than 2 books out at a time, which is often inconvenient for researchers. ஓகேவா, the strict rules of the library. ஓகே, லைப்ரரியில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, they don't let students to make more than 2 books. 2 புக்குக்கு மேலே எடுக்க விட மாட்டாங்களாமா. don't let students டு மேக் வராது. ஓகே, இங்கே சரி டு டேக்னு வராது, அப்படிதானே? ஆமாம். ஏன் அப்படின்னா லெட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு எப்பயுமே பேர் இன்ஃபினிட்டிவோட ஃபாலோ ஆகும். இன்ஃபினிட்டிவ்னா என்ன, டு ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் வந்துட்டு வி வில் யூஸ் இட் அஸ் இன்ஃபினிட்டிவ். எய்தர் இதை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி வந்துட்டு வி வில் யூஸ் இட் அஸ் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். ஓகே, இந்த மாதிரியான சென்டென்ஸில் டு எர்ரை வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டாக சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து டோன்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் இதுதான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே, 2+V1 வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் லெட் இந்த மாதிரியான வார்த்தைகளில் லெட்டுக்கு அப்புறம் வர்றதுல வந்துட்டு நம்ம அந்த வேர்பு வருதுல்ல, அதை அந்த டூ வராமல் யூஸ் பண்ணுற வார்த்தைக்கு பேர் வந்து பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ டோன்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கு தான் வரும், டு டேக் வராது. ஓகே, இதை வந்து மனப்பாடு பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு ரூல். லெட் இஸ் நாட் ஃபாலோடு பை த பேர் இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ வராதுக்கு பேர் பேர் இன்ஃபினிட்டிவ். டோன்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் மோர் தென் 2 புக்ஸுங்கிறதா கரெக்டான சென்டென்ஸ். அப்போ டூ இங்கே வராது. ஓகேவா, அடுத்தது, மை நெய்பர் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த நாய்ஸ் கம்மிங் ஃபார் த சில்ட்ரன் பிளேயிங் இன் த பார்க். மை நெய்பர் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த நாய்ஸ். எப்போ பார்த்தாலும் என்னோட நெய்பர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க
ஷீ இஸ் கம்ப்ளைனிங் ஆஃப் வராது. ஓகேவா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தப்பான ப்ரப்போசிஷன். இது என்ன எரர் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் எரர் கைஸ். ஓகேவா, நம்ம பிளாக் புக்கில் நிறைய ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் இருக்குது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்லேருந்தே ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு 2 கொஷின் பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஒரு 40 கொஷின்ஸ் முன்னாடி பார்த்தோம்ல 2 வீடியோவில். அதில் வந்துட்டு ஒரு 2 எரர் வாக்கில் இருந்துச்சு, இப்போ இங்கே ஒரு எரர் இருக்குது. ஓகே, அப்போ அந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்ஸை யூ ஷுட் ஸ்டடி. then you can correct this error easily. ஓகேவா, கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த நாய்ஸ் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் த நாய்ஸ். நாய்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, பற்றி அப்படிங்கும்போது அங்கே வந்து ஃபார் வராது, அபவுட் வரும். இல்லாட்டி வந்துட்டு ஆஃப் வந்திருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த நாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த நாய்ஸ், உனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் வரலாம், இல்லாட்டி வந்துட்டு அபவுட் வரலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நாய்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கறனால அபவுட் தான் வந்துட்டு மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஆஃபை விட. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஃபார் வராது. அடுத்தது, the manager appreciated not only her dedication but also her innovative ideas. Everyone was motivated by her example. Okay, இங்கே நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 3 எரர் கிட்ட 4 எரர் கிட்ட பார்த்துருக்கோம். எதில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ வச்சு. இந்த மாதிரி நாட் ஒன்லி பட் ஆல்சோவில் பேரலலிசம் எரர் தான் அதிகமாக வந்து நம்ம பார்த்த வீடியோஸில் வந்திருந்தது. ரைட்டா, சிஜிஎல்ல பேரலலிசம்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறப்போ நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறப்போ நாட் ஒன்லிக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வருதோ பின்னால் பட் ஆல்சோக்கு அப்புறமா அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணும். வேர்ப்னா வேர்பு, அப்ஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி தான். ஓகேவா, கிராமர் இல்லாமல் அதே மாதிரி யூஸ் பண்ணால் தான் வந்து பேரலலிசம். இங்கே பாருங்கள், அந்த மேனேஜர் அப்ரிஷியேட்டட் நாட் ஒன்லி ஹர் டெடிகேஷன் பட் ஆல்சோ ஃபார் ஹர் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். அவளோட டெடிகேஷன் மட்டும் வந்துட்டு அவங்க வந்து பாராட்டல, அவங்களோட இனோவேட்டிவ் ஐடியாஸையும் வந்துட்டு பாராட்டியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே ஹர் டெடிகேஷன் மட்டும் தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து கூட ஒரு ஃபார் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரப்போசிஷன் சேர்த்துருக்காங்க. அதை வந்து நம்ம அடிச்சிடணும், ஏன்னா அது வராது. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி நாட் ஒன்லி ஃபார் ஹர் டெடிகேஷன் கொடுக்கல. ஓகேவா, அப்போ நாட் ஒன்லி ஹர் டெடிகேஷன் கொடுத்துருக்கனால இங்கேயும் அந்த மாதிரி ப்ரப்போசிஷன் எதுவுமே நம்ம வராமல் பார்த்துக்கணும். அதுதான் பேரலலிசம். ஓகேவா, நாட் ஒன்லி அப்படின்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நவுன் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்சோக்கு அப்புறமா அந்த மாதிரி நவுன் ஃப்ரேஸ் தான் வரணும். ஃபார் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஓகேவா, இந்த செல்டம், இஃப், நெவர் இது நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். செல்டம்ங்கிறதே வந்துட்டு என்ன வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை. அது கூட வந்துட்டு இஃப் போட்டுட்டு நெவர் வந்து சேர்க்கக்கூடாது. என்ன சேர்க்கணும், எவர் தான் வந்து சேர்க்கணும். ஓகேவா, ஹி செல்டம் இஃப் எவர் அக்ரீஸ் டு ஃபைண்ட் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா, அடுத்தது, தே ஆர் பிளானிங் டு பில்ட் அ ரிசர்ச் சென்டர் நியர் த ரிவர் வேர் will all scientists conduct environmental study in the upcoming years. ஓகே, நம்ம வந்துட்டு கொஷின் கேட்கறது எப்படி நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, கொஷின் கேட்கறது அப்படின்னா வந்துட்டு பீவப்பை வந்து முன்னாடி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ. ஓகே, இது ஒரு கொஷின். do you want coffee. இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்க, கொஷின் வேர்டு ஹூ அப்படிங்கிறது வந்துட்டு நார்மல் கொஷின் வேர்டு. இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி வந்திருக்கும், பின்னால் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்திருக்கும். ரைட்டா, கொஷின் வேர்டு, ஹெல்பிங் வேர்டு, சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஹெல்பிங் இந்த மாதிரி WH கொஷின், டபிள்யூ, ஹூ, அந்த மாதிரி HOW இந்த மாதிரி WH கொஷின்ஸை வந்து வச்சு கேட்குறப்போ பக்கத்துலேயே ஹெல்பிங் வேர்ப் வந்துடும். சப்போஸ் நம்ம ஹெல்பிங் வேர்ப் வச்சு கொஷின் கேட்குறோம், இந்த மாதிரி டூங்கிறதெல்லாம் ஹெல்பிங் வேர்பு. ரைட்டா, அப்படி ஹெல்பிங் வேர்பு அதுக்கப்புறம் சப்ஜெக்டாக வந்துடும். இதுதான் கொஷின் கேட்குறதோட ப்ராசஸ். கொஷின் கேட்குறதோட ப்ராசஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்பு முன்னாடி வந்துடும். ஓகேவா, இதுதான் இது. அதுவே வந்து ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹூ, வென், வேர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு லண்டன் வேர் மை சிஸ்டர் லிவ்டு. ஓகேவா, இங்கே பாருங்க, ஐ வென்ட் டு லண்டன், நான் வந்து லண்டனுக்கு போனேன். ஓகேவா, ஐ சப்ஜெக்ட் வேர்பு, நான் வந்து லண்டனுக்கு போனேன் அப்படிங்கிறது. வேர், அடுத்தது மை சிஸ்டர் லிவ்டு, இது ஒரு தனி சென்டென்ஸு, இது ஒரு தனி சென்டென்ஸு. நம்ம வேர் அப்படிங்கிற கோரிலேட்டிவ் ப்ரொனவுனை போட்டு இந்த 2 சென்டென்ஸையும் கரெக்ட் பண்ணுறோமா.
இதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி WH கொஸ்டின் வார்த்தைகளை நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனாவும் யூஸ் பண்ணுவோம். அப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து வேர் வில் சயின்டிஸ்ட்னு வந்திருக்கா, இந்த சென்டென்ஸ் என்னால் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த சென்டென்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர் தான் தப்பு. இங்கே வேர் வில் சயின்டிஸ்ட்னு வராது. ஏன் அப்படின்னா கொஷின் கேட்டால் மட்டும்தான் நம்ம வேருக்கு பக்கத்துலேயே பீவர்ப் வந்து போடுவோம். ரைட்டா? பீவர்ப் வந்துட்டு கொஷின் கேட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி போடுவோம். இப்போ வில்லுங்கிறது வந்துட்டு ஒரு மாடல் வேர்பு. வேருக்கு பக்கத்துலேயே கொஷினாக வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பீவர்ப் போடணும். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த வேர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வரப்போ பக்கத்தில் இந்த வேருக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் தான் வரணும். இந்த மாதிரி மாடல் வேர்ப் வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து வில் அப்படிங்கிறது தப்பு. அப்போ எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னா வேர் சயின்டிஸ்ட் வில் கண்டக்ட்னு வரும். ஓகேவா? இதுதான் ப்ராப்பரான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. ஓகே, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. A large number of equipments were delivered to the warehouse last week to support the upcoming production schedule without any delay. ஓகேவா? A large number of equipments, இங்கே தான் எரர். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எப்பயுமே எஸ்ஸோட வராது. ஓகேவா? எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. கேட்டில்ஸ்னு வராது, கேட்டில்னு மட்டும்தான் வரும். ஓகே, அப்புறம் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு நவுனோட கிளாஸில் வந்து இதெல்லாம் எடுத்திருப்பேன். என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்துட்டு சிங்குலராகவே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு. இது வந்து சிங்குலராகவே தான் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுன்னு வரும். இல்லாட்டி வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுன்னு வந்துட்டு நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ளூரலாக மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா முன்னாடி பீசஸ் ஆஃப்னு போட்டுக்கலாம். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ளூரலாகவே இதாயிரும். ஓகே, லார்ஜ் நம்பர், அந்த நம்பர் ஆஃப்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டும் ப்ளூரல் ஆயிரும், வேர்பும் ப்ளூரல் ஆயிரும். அப்போ இங்கே வேர் டெலிவர்டு அப்படிங்கிறது கரெக்டு. அதனால இங்கே எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. ஓகேவா? அடுத்தது, the cyber security team is proficient for detecting. proficient for வரும், proficient in வரலாம். ஓகேவா? proficient in தான் மோஸ்ட்லி வரும். ஆனால் இங்கே வந்துட்டு proficient takes the preposition சாரி இன்னு வரலாம், இல்லாட்டி அட்டு வரலாம். ஆனால் ஃபார் வந்து வராது. ஓகேவா? ப்ரொஃபிஷன் இன்னு வரலாம், இல்லாட்டி வந்து ப்ரொஃபிஷன் அட்டு வரலாம். பட் இங்கே வந்து ப்ரொஃபிஷன் இன் டிடெக்டிங் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஃபார் வராது. நம்ம வந்து இந்த வீடியோலையே தட் ப்ரொபோசிஷன்ஸை வச்சு வந்து 2 எரர் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது, had she not postponed the meeting several times, the committee would have had a greater opportunity to discussing the budget allocation in detail before the quarterly report was finalized. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸிங்னு வருமா? டூவோட எப்பயுமே வந்துட்டு இன்ஃபினிட்டிவாக வந்து என்ன வரணும், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து டூவோட V1 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் வந்து இங்கே தான். ஓகேவா? had she not postponed the meeting, had வந்து முன்னாடி வந்திருக்கு. என்னது இது பேர், இன்வர்ஷன்னு பேர். இந்த மாதிரி பீவர்ப் வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்வர்ஷனு, முன்னாடி வந்து ஹேட் வந்திருக்கனால இன்னொரு சென்டென்ஸில் வந்து would haveனு வரும். ஓகேவா? இதுதான் ஒரு வேர்ப் வந்தால் 2 வேர்ப் வரும். அந்த மாதிரி had she postponed, இங்கே வந்து 2 வேர்ப் வந்திருக்கனால பின்னால் வந்து 3 வேர்ப் வரணும். would have had. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தான் இருக்குது. பின்னால் பார்த்தோம்னா இங்கே தான் வந்து எரர் இருக்குது. டூ டிஸ்கஸிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டூ டிஸ்கஸ் தான் வரணும். ஓகேவா? இதுதான் வந்து எரர். அடுத்தது, she enjoys reading novels, listening to music and to paint landscapes. ஓகேவா? ஸோ இங்கே ஈஸியான இது வந்துட்டு parallelism கான்செப்ட் தான். ஓகேவா? என்ன சென்டென்ஸ், she enjoys reading novels, அவளுக்கு வந்துட்டு நாவல்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும். ஓகே, ரீடிங் நாவல்ஸ், listening to music and to paint landscapes. ரீடிங் லிசனிங் எல்லாம் ஜரண்டு. ஓகேவா? ஜரன்னா வேர்போட ஐஎன்ஜி, அதே வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்ஜெக்டில் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜரண்ட். ஓகேவா? மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சப்ஜெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு ஜரண்ட். ஓகே, இப்போ ஜரனில் வந்துருக்கு 2, ஆனால் இதை மட்டும் வந்து டு பெயிண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் வந்து என்ன பண்ணணும், பேரலிசம் ஸ்ட்ரக்சர் பற்றி இதையும் வந்து ஜரண்டாக மாற்றிடணும். அப்போ டூ பெயிண்ட் வராது, என்ன வரும், பெயிண்டிங்னு வரும். பெயிண்டிங் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஓகே, அடுத்தது, the ancient tree is famous for its beautiful. இங்கே பாருங்க, நம்ம ஐடிஎஸ்க்கும்
ஐடி அப்பாஸ்ட்ரஃபிஎஸ்க்கும் வந்துட்டு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு 120 கிராமர் ரூல்ஸில் அந்த 47 to 51 சொல்லி தரப்போ கொடுத்துருந்தேன். இட் இஸ் அப்படிங்கிறதோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் இந்த அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் போட்டு வருது. அப்போ இந்த இட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி இல்லாத வர இட்ஸ்க்கு என்ன இது உடைய அப்படின்றது பொருள். ப்ரொசசிவ் ப்ரொனவுன்னு சொன்னேன் ரைட்டா. இது வந்து உடைய அப்படிங்கிறதுக்கு. த ஏன்ஷியன்ட் ட்ரீ இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல். அதனுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டு அந்த ட்ரீ வந்து ஃபேமஸ். அந்த பழைய காலத்து ட்ரீ வந்து அதனுடைய பியூட்டிஃபுல்லான பிரான்ச்சஸ்க்கு வந்து ஃபேமஸ்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ அங்கே இட்ஸ் வந்துட்டு இட் இஸ் பியூட்டிஃபுல்னு வரல, என்ன வருது இட்ஸ் பியூட்டிஃபுல் தான் வரணும். ஓகேவா. இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்மில் இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடக்கூடாது. இங்கே இட்ஸ் அதனுடைய உடைய அப்படின்ற மீனிங் தான் வருது. ஓகே, அதுதான் இங்கே எரர். அடுத்தது, the volunteers served sandwiches to all hungry children at the shelter on paper plates decorated with colorful patterns. Okay, the volunteers served sandwiches to all the hungry children. ஓகேவா. எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்போ பேப்பர் பிளேட்ஸில் வந்துட்டு கலர் பேட்டர்ன்ஸில் பேப்பர் பிளேட்டும் கலர் பேட்டர்னோட டெக்கரேட் பண்ண இதில் வந்து சாண்ட்விச்சஸ் வந்து ஹங்க்ரி சில்ட்ரனுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க அப்படின்னு. the volunteers served sandwiches to all hungry children. ஓகே, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணாங்க. அட் த ஷெல்டர் ஆன் பேப்பர் பிளேட்ஸ். பேப்பர் பிளேட்ஸில் இருக்கிற ஷெல்டர்லையா வந்துட்டு சர்வ் பண்ணாங்க கிடையாது. சாண்ட்விச்சஸை வந்துட்டு பிளேட்டில் ஷேர் பண்ணாங்கன்னு வருது. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரே மாறி போயிருக்கிறதுனால மீனிங்கே சுத்தமாக வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. நல்லா படிச்சு பாருங்க. வாலண்டியர்ஸ் வந்து சாண்ட்விச்சஸை பேப்பர் பிளேட்ஸில் வந்துட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஷெல்டரோட பேப்பர் பிளேட்ஸில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணல. ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே தப்பாக இருக்குது. அப்போ எரர் வந்துட்டு தேர்டு தான். ஏன்னா இங்கே தான் எரர். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு பேப்பர் பிளேட்ஸில் ஷேர் பண்ணாங்கிறது முன்னாடி வந்திருக்கணும், ஆனால் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதுதான் எரர். அப்போ எப்படி வந்திருக்கணும், the volunteers served sandwiches on paper plates to all the hungry children at the shelter. ஷெல்டர் இருக்கிற ஹங்க்ரி சில்ட்ரனுக்கு எல்லாத்துக்கும் சாண்ட்விச்சஸ் பேப்பர் பிளேட்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகேவா. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றி விட்டனால அதோட மீனிங், அந்த சென்டென்ஸோட மீனிங் சென்ஸே மாறி போயிடுது. அடுத்தது, the volunteers while collecting supplies for the flood victims, the storage facility was inspected for safety compliance. ஓகே, வாலண்டியர்ஸ் வந்துட்டு சப்ளைஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, while collecting supplies for the flood victims, the storage facilities was inspected for safety compliance. ஸோ இங்கே வந்துட்டு the storage was inspected, facility was inspected கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து வாஸ் இன்ஸ்பெக்டடுங்கிறது தான் வந்து எரராக வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து தேவையில்லாத வாஸ் வந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வாஸ் இன்ஸ்பெக்டட்னாலே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் ஃபார்மில் போயிடும். ஓகேவா. வி நீட் சென்டென்ஸ் டு பி இன் ஆக்டிவ் ஃபார்ம் தான். இங்கே அவங்க வந்துட்டு வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ளட் விக்டிம்ஸ்க்காக வேண்டி ஃபுட்டு சப்ளைஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் அந்த டைமில் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை வந்துட்டு சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கே தேவையில்லாத வந்துட்டு V3 ஃபார்ம் வந்து இங்கே வந்து தேவையில்லாது. ஸோ இங்கே வந்து வாஸை வந்து கட் பண்ணிடணும். ஓகேவா. அடுத்தது, ஷி அப்பாலஜைஸ்டு ஆஃப் த டிலே. அப்பாலஜைஸ்டு என்ன வரலாம், அப்பாலஜைஸ்டு ஃபார் த டிலே தான் மோஸ்ட்லி நம்ம படிச்சிருக்கோம் ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷனில். அப்போ இங்கே வந்து ஆஃப் வராது. பாருங்கள், இந்த சென்டென்ஸ்லேயே ஃபிக்ஸ்டு ப்ரொபோஷன் வந்து 3 எரர் பார்த்துட்டோம். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரொபோஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார் தான் வரும், ஆஃப் வராது. ஓகேவா. ப்ரொபோஷன் ஆஃப் ஃபார் தான் வரும், ஆஃப் வராது. ஓகே, அடுத்தது, hardly had the preliminary review been completed while the auditors noticed the several financial projections was calculated using outdated parameters. ஓகேவா. hardly had, ஓகே, இன்வர்ஷன் கரெக்டாக இருக்குது. hardly வந்துட்டா பக்கத்துலேயே வந்து பி verb வந்திருக்கணும் ரைட்டா. டூவோ சாரி டிட்டோ இல்லை ஹேடோ வந்திருக்கணும். வந்துருச்சு. the preliminary review been completed. preliminary review கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா the auditors noticed that several financial projections. ஸோ several financial projections அப்படிங்கிறது calculate பண்ணது அவுடேட்டட் parameters யூஸ் பண்ணி calculate பண்ணியிருக்காங்க. எதை, several financial projections calculate பண்ணும்போது. ஸோ இங்கே மெயினான சப்ஜெக்ட் வந்துட்டு இதுதான், that several financial projectionsங்கிறது ப்ளூரலில் இருக்குது, ஆனால் verb வந்து சிங்குலரில் இருக்குது. ஏன்னா மாற்றணும், வேற மாற்றிடணும். ஓகேவா. அடுத்தது, if the guidelines is enforced strictly, every participating institution will be required to update its database before the annual review begins.
if the guidelines is enforced strictly. இஸா வரும், கைட்லைன்ஸ் வந்து ப்ளூரலு, அப்போ வேர்ப் என்னவா வரணும், ப்ளூரலாக வரணும். ஓகேவா? அப்போ 6 தான். 82 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின்ஸ் வருது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வச்சு வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு சென்டென்ஸ் எரர் பார்க்கும்போது நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது இல்லாட்டி ப்ரப்போஷன் எரர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது இல்லாட்டி மிச்ச ரூல்ஸ்க்கெலாம் நம்ம போய்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, the coordinator carefully explained about the revised procedure to all the participants during the orientation session so that everyone could follow the updated guidelines without any confusion or delay. ஓகே, இந்த கோஆர்டினேட்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கேர்ஃபுல்லாக ஒரு ரிவைஸ்டு ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் த கோஆர்டினேட்டர் இஸ் டூயிங், ஹீஸ் எக்ஸ்பிளைனிங் த ரிவைஸ்டு ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இங்கே ரிவைஸ்டு ப்ரொசீஜர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, எக்ஸ்பிளைன்டுங்கிறது வேர்பு. வேர்போட ஆப்ஜெக்ட் டைரக்டாக வந்திருக்கு. ஓகே, அப்போ இங்கே வேர்போ ஆப்ஜெக்ட் டைரக்டாக வந்து அந்த வேர்பு என்னன்னு சொல்லியிருக்கேன், டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லியிருக்கேன். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா பக்கத்தில் அந்த வேர்பு பக்கத்தில் ப்ரப்போசிஷன் வரக்கூடாது. ரைட்டா? அப்போ இங்கே அபவுட்டு வரக்கூடாது. த கோஆர்டினேட்டர் கேர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு தி ரிவைஸ்டு ப்ரொசீஜர் தான் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் அந்த ரிவைஸ்டு ப்ரொசீஜர்ஸுங்கிறது ஃபுல்லாகவே அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்தனால இங்கே எரர் வந்துட்டு அந்த ப்ரப்போசிஷன் தான். அடுத்தது, த நோவ்ஸ் ப்ரோக்ராமர் மேட் அ பிளண்டர் மிஸ்டேக்கு. பிளண்டர் மிஸ்டேக்குங்கிறது வந்து சூப்பர் ஃப்ளூவஸ். ஒன்று பிளண்டர்னு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. பிளண்டர்னாவே லார்ஜ் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிளண்டரோட மீனிங்கு லார்ஜ் மிஸ்டேக்காக இருக்கும்போது இங்கே பிளண்டர் மிஸ்டேக் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். ஓகே, நீங்கள் பிளண்டர்னு போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை மிஸ்டேக் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அதுதான் எரர். அடுத்தது, the manager explained the policy clearly to the staff members. They would not have made so many confusions. கன்ஃபியூஷன்னா என்ன, குழப்பம் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். ரைட்டா? குழப்பங்கிறது என்னது, அன்கவுண்டபிள் நவுன். அந்த மெனி மச் அப்படிங்கிறதுல மெனினா கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தையை நம்ம நவுன் சாப்டரில் படிச்சிருக்கோம். இது நம்ம பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. நவுன் சாப்டரில் கவுண்டபிள் நவுன்னா மெனி வரும். அப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு மச்சு வரும். இங்கே கன்ஃபியூஷனுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அப்போ வந்து இங்கே மச் வருமா, மெனி வருமா, மச் தான் வரும். ஸோ மச் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதா கரெக்ட். ஸோ மச் கன்ஃபியூஷன்ஸ், ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் தப்பு. ஓகேவா? அடுத்தது, த மேனேஜர் distributed many important informations during the morning briefing, causing some confusion. Informations வருமா, வராது. என்ன வரும், இன்ஃபர்மேஷன் தான் வரும். எக்யூப்மெண்ட்ஸ் வருமா, எக்யூப்மெண்ட்ஸ் வராது, எக்யூப்மெண்ட் தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில கேட்டில்ஸ் வராது, கேட்டில் தான் வரும். இந்த மாதிரி சில நவுன்ஸ் வந்துட்டு அதோட எஸ், அது கூட வந்து எஸ்ஆர்இஎஸ் சேர்க்காமே வந்துட்டு இட் மேக்ஸ் இட் செல்ஃப் அஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லி நீட் டு சிங் கிராமர் வீடியோவில் நான் நவுன் சாப்டரில் போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போகலாம். The company has decided to implement new strategies in order to boost its sale and improve customer satisfaction. Okay. The company has decided to implement new strategies. New strategies அந்த கம்பெனி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிது. ஓகேவா? அப்போ இன் ஆர்டர் டு பூஸ்ட் இட்ஸ் சேலுங்கிறது சிங்குலர் வராது, சேல்ஸ் தான் வரும். ஓகேவா? மொத்தமாக தான் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து அதோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிதுன்னு தான் நம்ம நார்மலாக சொல்கிறப்பவே சொல்லுவோம். ரைட்டா? அப்போ அங்கே சேல் அப்படிங்கிறது தப்பு, சேல்ஸ் தான் வரும். அடுத்தது, the manager appreciated not only her dedication but also for her innovative ideas. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டு இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பேரலலிசம் கான்செப்ட்னு சொன்னேன்ல, பேரலலிசம் கான்செப்ட் இங்கே நாட் ஒன்லி பக்கத்தில் நவுன் ஃப்ரேஸ் ஹர் டெடிகேஷன் தான் வந்திருக்கு. அப்போ இங்கே நாட் பட் ஆல்சோ பக்கத்துலையும் நவுன் தான் வரணும். இங்கே வந்துட்டு ஃபார் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ப்ரப்போர்ஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஃபாருங்கிறது தப்பு. அடுத்தது, இஃப் செல்டம் நெவர் வருமா, வராது. செல்டம் இஃப் எவர் தான் வரும். ஏன்னா இது டபுள் நெகட்டிவ் ஆகிடும். நெவர்னு போட்டால் ஒரு நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ செல்டம் மட்டும் தான் வரும். அப்போ நெவரை எவராக மாற்றிடணும். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். நெய்தர் ஆஃப் த அப்ளிகன்ஸ், ஆஃப்க்கு முன்னாடி நெய்தர் வந்திருக்கு. அப்போ சிங்குலர் தான் வரும், ஹேஸ் சப்மிட்டட். அடுத்தது, த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப் த நியூ கோச் வாஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ப்ரீவியஸ் கோச் ஆஸ் இஃப் ஆஃபர்டு பெட்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெல்ப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே,
முன்னாடி கொடுத்த கோச்சோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை விட the training coach of the new coach was more effective than the previous coach. Previous coach கொடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை விட இப்போ கொடுக்குற கோச்சோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க. ஓகேவா, இங்கே கோச்சையும் கம்பேர் பண்ணல, அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப் த நியூ கோச் வாஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ப்ரீவியஸ் கோச். கோச் கிடையாது, கோச்சோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான், தென் த ப்ரீவியஸ் கோச் வராது. அப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே தப்பு. என்ன வரும்? மோர் எஃபெக்டிவ் தென் தட் ஆஃப் த ப்ரீவியஸ் கோச். அது என்ன தட் ஆஃப் த அப்படிங்கிற போது தென் தட் ஆஃப் த ப்ரீவியஸ் கோச்சுங்கிற போடும்போது அந்த ஆஃப் அப்படிங்கிறது தென் தட் ஆஃப் த, இங்கே தட் ஆஃப்னு வருது இல்லை, இந்த தட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கோச்சை குறிக்காம அவர் சொல்கிற ப்ரோக்ராமை குறிக்குது. ஓகேவா, ப்ரீவியஸ் கோச்சோட ப்ரோக்ராமை வந்து குறிக்கிறதுனால இப்படி தான் எழுதணும். ஓகே, இதுதான் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். தென் தட் ஆஃப் த ப்ரீவியஸ் கோச் தான் போடணும். ஏன்னா ப்ரோக்ராமையும் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த கோச்சோட ப்ரோக்ராமை விட புதுசாக சொல்லி கொடுக்குற கோச்சோட ப்ரோக்ராம் வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். The unique challenge of the project including its remote location and unpredictable weather patterns makes its successful completion as testament of the team's resilience. Okay, unique challenges, subject verb agreement பார்ப்போமா? ஆஃபுக்கு முன்னாடி ப்ளூரல் வந்திருக்கு, ஆனால் இங்கே வேர்ப் என்னவா வந்திருக்கு? சிங்குலராக வந்திருக்கு, மேக்ஸ்ன்னு. அப்போ என்னவா மாற்றிடணும்? மேக்குன்னு மாற்றிடணும், ப்ளூரலாக மாற்றிடணும். ஏன்னா ஆஃபுக்கு முன்னாடி சேலஞ்சஸ்ங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். அடுத்தது that the expedition faced unforeseen challenges in the treacherous mountain வராது வாசி. இது ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லி we have completed 82 spot the error questions. இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டெலகிராஃப் சேனலில் வந்துட்டு ஷேர் செய்யப்படும். யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.